Thanks. So in the book நான் வந்து first of all like I would say few disclaimers சொல்லிட்டு இந்த book நான் ஆரம்பிக்கணும். Disclaimers என்னன்னா வந்து like நான் வந்து ஒரு amateur reader தான், ஒரு professional reader கிடையாது. ஸோ அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற கான்செப்ட்ஸ் வந்து 100% வந்து ஆத்தர் எழுதுனதை வந்து நான் 100% ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவரோட ஒவ்வொரு சென்டென்சஸ் அண்ட் ஒவ்வொரு வேர்டு நீங்க படிக்கும் போது இட் வில் கிரியேட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங் ஃபார் யூ. அதே மாதிரி வந்து அது எனக்கு படிக்கும் போது நான் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றேனோ அதுதான் நான் சொல்ல முடியும். அலாங் வித் காப்பிரைட் வந்து இருக்கிறதால வந்து ஐ கேனாட் ஏபிள் டு பேஸ் ஸ்கிரீன்ஷாட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. பட் ஆனால் ஓரளவுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். என்னென்ன ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அப்ரிவேஷன்ஸ், என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஐ திங்க் அதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ வித் திஸ் டிஸ்க்ளைமர் நம்ம வந்து ஸ்லைட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த புக்கோட கண்டென்ட்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இந்த புக்கை வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன்னு வந்து ஒரு சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக வந்து நான் இந்த புக் ரீட் பண்ணுறதுக்கு வந்து இட் ஸ்டார்டட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து மை கசின் வாஸ் மோட்டிவேட்டட் மீ டு ஸ்டார்ட் ரீடிங் புக்ஸ். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சு இப்போ வந்து கொஞ்சம் நிறைய படிச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா ஒரு புக்ஸ் படிக்கும் போது வந்து அந்த புக்ஸ்லேருந்து எவ்வளோ நம்ம ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம், அந்த புக்ஸ் நம்மளுக்கு என்னென்ன கோணத்தில் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் படித்தாலே லைக் ஐ வில் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் அண்ட் ரிலேட்டிங் திங்ஸ். ஸோ அதனால தான் நான் லோகேஷ் கிட்டையும் சொல்லும் போது வந்து இட் வில் டேக் சம் லாட் ஆஃப் டைம் ஃபார் மீ லோகேஷ் டு ப்ரெசென்ட் சம்திங் டு பீப்புள். ஸோ அதனால தான் இது நான் மோஸ்ட்லி வந்து ஃபிக்ஷன் அவாய்ட் பண்ணுறது. ஃபிக்ஷன் எனக்கு பெருசாக பிடிக்காது. நான் படித்தா வந்து டான் ப்ரவுன் புக்ஸ் மட்டும் தான் படிக்கிறது. ஸோ ஐ திங்க் லைக் மோஸ்ட்லி நான் வந்து சூஸ் பண்ண இந்த புக் தட் இஸ் ஒன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மீ, ஃபிலாசபிக்கலாகவும் சரி, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாலும் சரி, லைக் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி கோணத்தில் தான் படிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ரிலேட்டட் புக்ஸும் படிக்கிறது, ரைட்? ஸோ அது பேஸ் பண்ணி தான் இந்த புக் சூஸ் பண்ணேன். இந்த புக் படிக்கும்போது வந்து இவர் வந்து இந்த ஃப்ளோ புக் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மிஹாலின்ற ஆத்தர் வந்து ஹீ பப்ளிஷ் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரிகார்டிங் ஃப்ளோ கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, இண்டிவிஜுவல் ஃப்ளோ பீப்புள். ஒரு ஃப்ளோ ஒரு பர்சனுக்குள்ள நடக்குதுன்னா லைக் வாட் ஆர் த டிஃபரெண்ட் திங்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு இருந்தாரு. தென் ஹீ சேஸ் இன் த சேம் புக், ரைட், பேஸ்ட் ஆன் மெனி பீப்புள்ஸ் அட்வைஸ் ஆர் மெனி பீப்புள்ஸ் சஜஷன், ஹி ஸ்டார்டட் collating all his journals and articles, then he prepared a complete book. ஸோ இந்த ஃப்ளோ புக்குன்றது வந்து ஒரு தனித்தனி ஆர்டிகல்ஸாக வந்து 1900s வந்துட்டு இருந்த புக்கை தனித்தனி ஆர்டிகல்ஸை ஒன்றா சேர்த்து ஹீ கிரியேட்டட் அ வெரி குட் ஒரு கம்ப்ளீட் புக் மாதிரி பண்ணார். ஸோ அதுதான் இந்த ஃப்ளோ புக். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித், லைக் வாட் இனிஷியலி மேட் மீ டு ரீட் திஸ் புக். அதுக்கப்புறம் வந்து ஐ வாண்ட் டு கிவ் அ ப்ரிஃபேஸ். இந்த புக்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சது, ரைட், வாட் ஐ காட் இட் ஃப்ரம் த புக். அதுக்கப்புறம் இந்த கான்செப்ட்ஸ் ஆஃப் த புக்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்னிப்பெட்ஸ் வச்சிருக்கேன். ஐ கேன் ஷோ தெம், ரைட்? ஓகே. ஸோ ஆஃப்டர் ரீடிங் திஸ் புக் எனக்கு வந்து சில ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலாக தெரிய ஆரம்பிச்சது. ஸோ டீட்டெயிலாக தெரிய ஆரம்பிச்சது இந்த சென்ஸ் லைக் வி வேர் டூயிங் தீஸ் ஆக்டிவிட்டீஸ் அன்னோயிங்லி ஆர் நோயிங்லி, ரைட்? நோயிங்லி பண்ணும்போது வந்து இந்த டிஃபைன் டேர்ம்ஸ் இங்கே இருக்கா? ஸோ இந்த டிஃபைன் டேர்ம்ஸ்ல என்னது? நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு கோல்குள்ள நம்ம போய் அச்சீவ் பண்றோமா? அச்சீவ் பண்றதுக்கு என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு நடக்குது, நாம என்னென்னலாம் பண்றோன்றது வந்து ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருந்தாரு. நான் முன்னாடி சொல்லும் போது அவரோட ஒவ்வொரு சென்டென்சஸ் படிக்கும் போது யூ கேன் ரிலேட் லாட் ஆஃப் திங்ஸ் தட் யூ ஆர் டூயிங் இன் யுவர் எவ்ரிடே லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாஸ்க் பண்ணும்போதோ இல்லை ஒர்க் பண்ணும்போதோ யூ வில் கெட் ரொம்ப டீப் கான்சென்ட்ரேட்டடாக யூ வில் அப்ளை ஆல் யுவர் கான்சென்ட்ரேஷன், ஆல் யுவர் எனர்ஜி, அட்டென்ஷன் எல்லாமே அந்த ஒர்க்ல இருக்கும். அண்ட் உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து கேவோட்டிக்காக இருக்காது. உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து ரொம்ப ஆர்டர்டாக கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டை தான் இவர் வந்து ஒரு டேர்ம் சொல்றாரு, தட் இஸ் கால் ஃப்ளோ. இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னா என்னோட கான்சென்ட்ரேஷன், என்னோட அட்டென்ஷன் எல்லாமே என்னோட ஆடியன்ஸ் கிட்ட இருக்கு. நான் படிச்ச திங்ஸை வந்து ஆர்டரா வந்து என்னோட ப்ரெசன்டேஷன்ல போட்டுட்டு உங்ககிட்ட சொல்ல முடியுது. அட் த சேம் டைம் ஐ எம் கண்ட்ரோலிங் மை தாட்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங் மை வேர்ட்ஸ் வாட் ஐம் ஸ்பீக்கிங் வித் யூ. ஐ எம் இன் அ ஸ்டேட் ஆஃப் ஃப்ளோ. இதை நான் என்ஜாய் பண்ணி எப்படி பண்றேன்றது தான் வந்து இந்த ஃப்ளோ ஆக்டிவிட்டி. ஸோ இதுக்கு தான் அவர் ஒரு பேர் சொல்றாரு, இட்ஸ் கால்ட் அ ஃப்ளோன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ளோ புக் படிக்கும் போது வந்து வாட் ஐ சா இஸ் தட், ரைட், நம்ம இண்டிவிஜுவல்ஸாக ஒவ்வொரு கோல்ஸ் வச்சுருப்போம். அந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம்?
நமக்கு ஏத்த மாதிரி நம்ம கோல்ஸ் வைக்கிறோமா, வெதர் நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியுதா, நம்ம அச்சீவ் பண்ண முடியலன்னா அந்த கோல்ஸை நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம், ஸோ எதனால நம்ம அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய நிறைய ஐட்டம்ஸ் தெரியுது நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு 60 to 70% இந்த புக் படிக்கும் போது நம்மளால வந்து வாட் வி ஆர் டூயிங் இன் எவ்ரிடே ஆக்டிவிட்டின்றது நம்மளால வந்து யூ கேன் மேட்ச். ஸோ ரிமைனிங் 20 to 30% ஆஃப் த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நியூவா இருக்கும். ஸோ ரிமைனிங் 60 to 70% யூ வில் பி டூயிங் இன் யோர் டே டு டே லைஃப். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பண்ணிட்டு இருப்போம். கோல்ஸா இருக்கட்டும், நம்ம இதை வந்து அச்சீவ் பண்றதா இருக்கட்டும், நம்ம அந்த கோல்ஸை வந்து என்னென்ன டாஸ்க் வச்சு என்னென்ன ஆக்ஷன்ஸ் வச்சு அச்சீவ் பண்ண போறோம்ன்றது இருக்கட்டும், எவ்ரி திங் வுட் பி லைக் ரிசம்பிளன்ஸ் ஆஃப் வாட் யூ ஆர் டூயிங். அது நம்ம வந்து வி வில் பி டூயிங் இன் அ ரைட் மேனர் ஒரு ராங் மேனர்ன்றது நம்ம புக் படிக்கும் போது தெரியும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஐ காட் இட் வென் ஐ ரெட் திஸ் புக். ஸோ வித் திஸ் ஒன் ஐ வில் கெட் இன் டு த புக். ஃபியூ கான்செப்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்ட்டு. ஸோ ஐ கேன் ஒன்லி டெல் லைக் ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு, அதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்றது ஐ வில் டெல் யூ. ஸோ ஆத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து மிஹாலி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஹாப்பினஸ்னா என்னது, வாட் இஸ் எக்ஸாக்ட்லி த ஹாப்பினஸ், ஹாப்பினஸ்னா என்னதுன்னு மாதிரி கேட்டிருக்காரு. ஹாப்பினஸ் சொல்லும் போது வந்து ஹீ சேயிங் லைக் ஒரு 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 ஹியூமன் பீயிங் ஒரு ஹாப்பினஸா இருக்கிறாருன்னா வந்து இட் இஸ் லைக் டூ டிஃப்ரெண்ட் தாட்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒன் தாட் இஸ் வந்து பிளஷர், பிளஷரால ஹாப்பினஸா இருக்காரா இல்ல என்ஜாய்மெண்டால ஹாப்பினஸா இருக்காரா மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ பேசும்போது பிளஷர்னா என்னது, என்ஜாய்மெண்ட் என்னது, அந்த கான்செப்ட் எடுத்து பேசியிருந்தார். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளஷர்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிவி பார்க்குறோம், இல்லைன்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம், ரைட்? ஸோ it is a kind of a temporary feeling which gives us which is a leisure activityன்ற மாதிரி சொன்னாரு. பட் அந்த ஆக்டிவிட்டிஸால நம்மளுக்கு என்ன growth கிடைச்சது, அந்த growth பாயிண்ட் ஆஃப் டைம்ல இல்ல ஒரு ஹியூமன்ஸை நம்மளை வந்து அஸ் எ ஹியூமன் நம்மளுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டியால நம்மளோட தாட்டா இருக்கட்டும், நம்மளோட ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட growth பெர்ஸ்பெக்டிவா இருக்கட்டும், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ஸ்ல எடுத்துக்கும் போது pleasure is just a activity which is more temporary and which will not help as a human to grow into a complex human being. பட் ரதர் ஒரு என்ஜாய்மெண்ட்ன்ற ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, என்ஜாய்மெண்ட்ன்ற டேர்மே பார்த்தீங்கன்னா, என்ஜாய்மெண்ட்ன்றது ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தை கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு ஒரு டோட்லரா எடுத்துக்கும் போது அந்த டோட்லர் கிட்ட சில டாய்ஸ் கொடுத்தோம்னா சில டாய்ஸை வச்சு அடிக்கடி விளையாடும், ரைட்? ஒரு சவுண்ட் மியூசிக் பண்ற டாயா இருக்கட்டும், ஒரு மியூசிக் கிரியேட் பண்ற டாயா இருக்கட்டும், ஸோ எவ்ரி டே வந்து அந்த டாய் கூட விளையாடும். அந்த டாய் விளையாடி முடிச்ச பிறகு இட் வில் கோ டு அனதர் டாய், அந்த டாய் விளையாடும். அந்த டாய் விளையாடிச்சு முடிச்ச பிறகு இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இந்த பேபி ஏன் இதெல்லாம் பண்ணுது, டெய்லி இதே ஆக்டிவிட்டியை ஏன் பண்ணுதுன்னு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். பட் ஆனா இந்த டாய்ஸ்ல அந்த பேபிக்கு போதும் நம்ம நினைச்சிருப்போம். இந்த டாய்ஸ்ல வாங்கி கொடுத்தா பேபி விளையாடும், நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது, ஜாலியா விளையாடும்னு நினைச்சிருப்போம். பட் ஆனா வந்து ரொம்ப கீனா யூஸ் பண்ணி பார்க்கும்போது the baby is enjoying these activities when playing with each and every toy. இது ஆக்சுவலா ஆத்தர் சொல்லலை, நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இது நான் என் பையன் விளையாடும் போதோ மற்றவங்க கிட்ஸ் விளையாடும் போதோ நான் பார்த்தது. ஸோ சில டாய்ஸ் நம்ம கொண்டு வந்தா அந்த டாய்ஸ் அதுக்கு பிடிக்கல, அந்த அந்த பிடிக்காத டாய்ஸ் அதுக்கிட்டே போகாது. ஸோ சில ஆக்டிவிட்டிஸ் வந்து அதுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ சில ஆக்டிவிட்டிஸ் அது பிடிச்சிருக்கு. அந்த சில ஆக்டிவிட்டிஸ் வந்து இட் கிவ்ஸ் அன் என்ஜாய்மெண்ட் டு தட் பேபி. ஸோ ஒரு மியூசிக்கா கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஒரு லவுடா ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஸோ இட் கிரியேட்ஸ் அன் என்ஜாய்மெண்ட் டு தட் ஆக்டிவிட்டி. ஸோ அப்படியே ஒரு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ஜாய்மெண்டோட ஆக்டிவிட்டி அடல்ட் வந்து ஒரு ஒர்க் போறாருன்னா, ஸோ ஒர்க்ல வந்து வாட் இஸ் அச்சீவிங் இன் த ஒர்க். ஸோ அந்த ஒர்க் வந்து தேர் இஸ் அ டிஃபைன்டு ஸ்டெப்ஸ் டு டூ இட். ஒரு கோல் இருக்கும் அந்த ஒர்க் அச்சீவ் பண்றதுக்கு. அந்த ஒர்க் அச்சீவ் பண்ணனா ஹி ஃபைண்ட்ஸ் ரிலிஷ்மெண்ட் வென் ஹி குட் ஏபிள் டு அச்சீவ் தட் பர்டிகுலர் ஒர்க். ஸோ அப்போ வந்து அந்த என்ஜாய்மெண்ட்ன்ற டேர்ம் வந்து இட் வில் கிரியேட் அன் ஹாப்பினஸ் ஃபார். ஸோ அங்கதான் இவர் ரிலேட் பண்றாரு, ஹாப்பினஸ் டேர்ம்ஸ் ரிலேட்ஸ் டு அ பிளஷர் அண்ட் என்ஜாய்மெண்ட். அதே அட் த சேம் டைம் பிளஷர்னா என்னது, என்ஜாய்மெண்ட்ன்றது வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணி காமிச்சிட்டாரு. ஏன்னா பிளஷர் இட் வில் நாட் ஹெல்ப் யூ டு க்ரோ அஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் பீயிங், பட் என்ஜாய்மெண்ட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அஸ். என்ஜாய்மெண்ட்ன்றது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் ஒர்க், பட் இட் கேன் பி பார்ட் ஆஃப் லைக் யுவர் மியூசிக் ஆர் இட் கேன் பி பார்ட் ஆஃப் யுவர் drawing, designing, whatever it can be. But whatever activities which has very clear goals and which helps you to utilize your complete skills and which helps you to sit there and
keep yourself concentrated and keep yourself doing with complete consciousness. ஸோ இது மாதிரி பண்ணும்போது உங்களோட 100% அட்டென்ஷன் வந்து அந்த ஒர்க்ல இருக்கும். அந்த ஒர்க் வந்து இட் வில் ஹெல்ப் யூ டு அச்சீவ் யுவர் கோல்ஸ், ரைட்? ஸோ ஒன்ஸ் அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணும்போது வந்து யூ வில் ஹாவ் தட் என்ஜாய்மெண்ட் விச் இஸ் நத்திங் பட் யுவர் ஃப்ளோ, which is nothing but you are in a state of a flow or which creates happiness for you, right? இதுதான் அந்த டேர்ம் ஹாப்பினஸ்ன்னு சொல்ல வராரு, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த புக் படிக்கும் போதே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டேன். நம்ம டிவி பார்க்கும்போது ஒரு மூவி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. பட் ஆனால் வந்து அந்த ஹாப்பினஸ்ன்றது வந்து நம்ம ரொம்ப மறதியா வச்சிருக்கோம். அந்த ஹாப்பினஸ்ன்றது வந்து இட்ஸ் நாட் அ வெரி ரைட் டேர்ம் டு யூஸ், பட் ரேதர் வி ஷுட் யூஸ் அ டேர்ம் இட்ஸ் அ லீஷர் ஆக்டிவிட்டி. Leisure na, it is not something which is benefit to us or benefit to a human being, but it is a leisure one. So leisure kaga nama vechirkom அந்த activity, but it is not giving us happiness. இப்ப நம்ம ஒரு ஃபேமிலியோட போயிட்டு வெளியே வந்து நம்ம சாப்பிட்றோம்னா it is not creating happiness, but it is an act of having a pleasure time with the family. ஸோ நம்ம வெளியே போய் சாப்பிட்றதால வி வில் நாட் ஏபிள் டு என்ன சொல்றது, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் பீயிங்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு க்ரோத்தா இருக்கா, பெருசா இருக்காது, ரைட்? பட் அட் த சேம் டைம் லைக் இஃப் யூ ஃபைண்ட் அ ஃப்ளோ இன் தட் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதால இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அ ஃப்ளோ இன்சைட் தட் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி, இது ஒரு ப்ளஷர் ஆக்டிவிட்டியா நிறைய பேர் கன்சிடர் பண்றாங்க. இப்போ நான் அதை ஒரு ஃப்ளோ ஆக்டிவிட்டியா நம்ம எப்படி மாத்துறதும் கூட சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஹோட்டல்ஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ரிசர்ச்சிங் அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் கியூசின்ஸ் யூ வாண்ட் டு கோ ஆர் வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட் யூ வாண்ட் டு கோ. ஸோ இது மாதிரி ரிசர்ச் பண்றதுக்கு யூ வில் ஹேவ் அ செர்டைன் கோல் தட் ஐ வாண்ட் டு டேக் மை லவ்ட் ஒன், ஸோ யூ வாண்ட் டு டேக் மை ஃபேமிலி டு அ பர்டிகுலர் பிளேஸ் which has a very decent meal because of with the decent cost. So அதுக்கு நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணுவீங்க. ஸோ ரிசர்ச் பண்ணும்போது யூ வில் லுக் அவுட் இந்த நியர் யுவர் ஏரியாவோ எந்த ஏரியா சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுவீங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் டிஃபரெண்ட் ஆக்ஷன்ஸ் இன் ஆர்டர் டு ரீச் யுவர் கோல். ஸோ இப்போ ரீச் யுவர் கோல்னா என்னது, இப்போ நீங்க ஒரு நல்ல 1 or 2 ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்துட்டு, ஸோ இஃப் யூ சூஸ் ஒன் ரெஸ்டாரண்ட் அண்ட் கோ தேர் அண்ட் ஹேவ் அ ஹாப்பி மீல், தென் யூ கிரியேட் அ கைண்ட் ஆஃப் அன் என்ஜாய்மெண்ட் இன் யுவர் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ பிளஷர்ன்றது டைரக்டா ஒரு மால் போறோம், அங்க கிடைக்கிற சாப்பாடை சாப்பிடுறோம். இட் இஸ் லைக் a நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டி. இப்போ என்ஜாய்மெண்ட்ன்றது ஒரு நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டியை நீங்க ஒரு என்ஜாய்மெண்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணீங்கன்றது தான் ஆத்தர் இந்த மாதிரி ஒரு இதுல சொல்ல வர்றாரு. கீப் யோர் செல்ஃப் அ கோல் அண்ட் ஹேவ் டிஃபைன்ட் ஆக்டிவிட்டிஸ். அந்த டிஃபைன்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும். அந்த டிஃபைன்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லைன்னா தட் கோல் கேன் நாட் பி அச்சீவ்ட். ஸோ அது வந்து ஒரு அன்ரியலைசபிள் கோலா நீங்க செட் பண்ணியிருக்கீங்கன்னு மாதிரி சொல்றாரு. ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணும்போது யூ வில் ஹாவ் லைக் அ ஃப்ளோ கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் டு யூ. ஸோ ஆத்தர் சொல்லுவார் வந்து நீங்க அடிக்கடி இந்த ஃப்ளோ ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு நடக்கும் போது வந்து ஸோ யூ வில் பி க்ரோயிங் அஸ் அன் இண்டிவிஜுவல். யூ வில் கிரியேட் யுவர் ஓன் நாலேஜ் பேஸ் அண்ட் தென் யூ வில் பிகம் அ காம்ப்ளெக்ஸ் ஹியூமன் பீயிங்ன்றது மாதிரி சொல்ல வர்றாரு, ரைட்? ஸோ இந்த ஃப்ளோ ஆக்டிவிட்டி பத்தி ஆரம்பிச்சிட்ட டெஃபினேஷன்ஸ்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்தும் போது வந்து இது வந்து உலகத்துல ஒரு பெரிய ஆக்டிவிட்டிலாம் ஒன்றும் இல்லை. இது ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம டெய்லி பண்றோம். எப்படி நம்ம இதை டெய்லி பண்றோன்றது ஒரு சின்ன நோட்டேஷன் சொன்னார். பிகாஸ் லைக் ஒரு இந்த ஃப்ளோ ஆக்டிவிட்டி நம்ம பண்றதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டும் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். இன்டர்னல் என்விரான்மெண்ட் இஸ் நத்திங் பட் வி, ரைட்? We should focus on our activity. We should know the defined steps and defined environment to do. ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் இது மாதிரி இந்த ஆக்டிவிட்டிஸை ப்ரொமோட் பண்ணுதுன்னு பார்க்கும்போது ஹி டச்சஸ் த கல்ச்சர், ரிலீஜியன், பேட்ரியாட்டிசம்லாம் டச் பண்றாரு. ஸோ ஒரு 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 சின்ன எக்ஸாம்பிள், ஒரு கல்ச்சர்னு ஒரு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கல்ச்சர்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்ல சொல்லியிருக்க ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா வந்து ஒரு பிரிமிட்டிவ் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க ஆப்பிரிக்கால. ஸோ அந்த பிரிமிட்டிவ் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகுறாங்க. தென் தே ட்ரைங் டு நோ அபவுட் தேர் பிளேஸ். அதுக்கப்புறம் அந்த 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 இடத்துல வந்து அவங்க ஹவுஸ் பில்ட் பண்றாங்க, அங்க போயிட்டு ஹண்ட் பண்ணிட்டு ஃபுட் எடுத்துட்டு வராங்க. ஸோ ஒன்ஸ் தே காட் வெரி மச் யூஸ் டு தட் பிளேஸ், ரைட்? ஒரு 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 3 years or 5 years or whatever the time span it takes, like அதுக்கப்புறம் they become very used to this place. அந்த 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 பிளேஸ் ரொம்ப வெரி யூஸ் பண்ணிட்ட பிறகு they try to shift that place from one place to another.
ஏன் இவங்க இது மாதிரி ஷிஃப்ட் பண்றாங்கன்னு சொல்லும் போது தட்ஸ் வேர் தேர் கல்ச்சர் கம்ஸ் இன்டு பிக்சர். தேர் கல்ச்சர் டீச்சர்ஸ் அஸ் லைக் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நீ வந்து மோனோட்டோனஸா நடந்துட்டே இருக்கோ, தட் வில் நாட் கிவ் யூ சேலஞ்சஸ், தட் வில் நாட் இம்ப்ரூவ் யோர் ஃப்ரம் தட் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ரைட்? ஸோ அவங்களோட கல்ச்சர் வந்து நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மைக்ரேட் ஆகுங்க. ஸோ தென் யூ கோ டு அ நெக்ஸ்ட் பிளேஸ் அண்ட் நெக்ஸ்ட் பிளேஸ்ல வந்து நீங்க சேம் சிமிலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் இஸ் தர் கல்ச்சர். ஸோ ஒவ்வொரு கல்ச்சரும் இது மாதிரி ஒரு கண்ட்ரோல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் போது வந்து ஆட்டோமேட்டிக்கலி தே கெட் அடாப்டட், தே கோ டு டிஃப்ரெண்ட் பிளேஸ், தே கெட் அடாப்டட் டு த சிச்சுவேஷன், தே ப்ரொடியூஸ் அ சிமிலர் கைண்ட் ஆஃப் ஃப்ளோ ஆக்டிவிட்டிஸ் ஃபார் தெம். ஸோ தே டோன்ட் கெட் இன் டு அ மோனோட்டனஸ் கைண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன். ஸோ ஆத்தர் சொல்றது வந்து இட் இஸ் நாட் அ லைக் டிஃப்ரெண்ட் திங். ஃப்ளோன்றது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் இன்பில்ட் இன் டு யுவர் கல்ச்சர் இருக்கட்டும், ஒரு ரிலீஜனா இருக்கட்டும், ஒரு பேட்ரியோட்டிசமா இருக்கட்டும். இப்போ ரிலீஜன் பண்ணும்போது கூட நம்ம ஒரு பூஜை பண்ணும்போது கூட லைக் வி நோ வாட் ஆர் த திங்ஸ் டு டூ, we know what are the steps to do, we know like what kind of mantras to chant, like etc, right? So ஒரு flow activityன்றது வந்து ஒரு controlled box மாதிரி. அந்த controlled box என்னது, that is our mind. So you know, you order your consciousness what activity you are going to do, how you are going to do, and with full concentration you are deeply involved in that activity. இதுதான் அந்த ஃப்ளோ டெஃபினேஷன். அந்த ஃப்ளோ டெஃபினேஷனை வந்து இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்ல வர்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா லைக் அன் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கும், லைக் கல்ச்சர், ரிலீஜியன் அண்ட் பேட்ரியாட்டிசம். நெக்ஸ்ட் 2-3 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அட்டென்ஷன். இது வந்து இண்டிவிஜுவல்ஸை டிட்டர்மைன் பண்ணி தான் இருக்கு. அட்டென்ஷனாக இருக்கட்டும், மெமரியாக இருக்கட்டும், லைக் இண்டிவிஜுவல்ஸ் தே ஹாவ் டு டிசைட் வாட் தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ இப்போ இண்டிவிஜுவல்ஸ் வந்து தே வாண்டட் டு டூ அ சேம் ஆக்டிவிட்டி அகெயின் அண்ட் அகெயின், ஆர் தே வாண்டட் டு கீப் அ கோல்ஸ் அண்ட் தே வாண்டட் டு மூவ் ஃபார்வர்டா. அதுக்கு வந்து அவங்க என்ன பேசுறாங்கன்னா வந்து ஸோ ஹி டச் பேஸ் வித் அட்டென்ஷன்ஸ். ஸோ அட்டென்ஷன் ஏன் இங்க கொண்டு வர்றாருன்னா த ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஃப்ளோன்றது வந்து நம்மளோட கான்சியஸ்னஸ் எப்பவுமே ஆர்டர்டா இருக்கணும். நம்மளோட கான்சியஸ்னஸ் ஆர்டரா இருக்கணும்னா என்ன வேணும்னா நம்மளோட கான்சென்ட்ரேஷனா அட்டென்ஷன் வந்து இட் ஷுட் ஏபிள் டு டிஃபைன் வாட் டு பிக் அண்ட் வாட் நாட் டு பிக். இப்போ நம்ம கான்சியஸ்னஸ்ல நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தோம்னா we cannot able to do a task. இந்த டாஸ்க் பண்றதுக்கு என்னென்னது நம்மளுக்கு அட்டென்ஷன் தேவை, எந்தெந்த டாபிக்ஸ் நம்மளுக்கு தேவையான்னு கொண்டு வரது அட்டென்ஷன். ஆல்சோ திஸ் அட்டென்ஷன் இஸ் சப்போர்ட்டட் பை யுவர் மெமரின்னு மாதிரி சொல்ல வர. ஸோ மெமரி நம்ம முன்னாடி படிச்சது, பேசுறது, எழுதுறது எல்லாமே பேஸ்ட் ஆன் த மெமரி. ஸோ இந்த எல்லா ஃபேக்டர்ஸுமே வந்து ஹெல்ப் அ பர்சன் டு அச்சீவ் அ கோல் ஆர் கண்ட்ரோல் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பை கண்ட்ரோலிங் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஈ கேன் அச்சீவ் த ஃப்ளோ ஸ்டேட். அதுதான் சொல்ல வந்தார் அவர். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் லைஃப் அண்ட் பிளஷர் அண்ட் என்ஜாய்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். லாஸ்ட் 2 இது வந்து என்னன்னா ஃப்ளோ இன் ஸ்டாண்டர்ட் ஜாப்ஸ் அண்ட் அன்டிஃபைன்ட் ஜாப்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் ஜாப்ஸ்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் ஒன்ஸ். ஒரு ஜாப் நம்ம எடுக்கிறோம், ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம்னா இந்தந்த ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும், இது மாதிரி பண்ணணும், இந்த லெவல்ல நீ பண்ணணும், இந்த மாதிரி டெம்பரேச்சர்ல பண்ணா இந்த அவுட்புட் வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சரான அவுட்புட், ஃபீட்பேக் வர அவுட். சில ஜாப்ஸ்ல வந்து பண்றது அன்டிஃபைன். அந்த அந்த அது வந்து இல்ல what you going to say, it's like unearthed place, like நீங்க தான் போய் you should define the roles, you should define your own goals, you should define your structure and everything. ஸோ அந்த இடத்துலயும் நீங்க எப்படி இந்த ஃப்ளோ கான்செப்ட் கொண்டு வரலாம், ஃப்ளோ கொண்டு வரலாம்னு ஆத்தர் சேயிங் இன் ஹிஸ் புக். ஸோ ஃபைனலாக டிஃப்ரென்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன்ஸ் பற்றியும் பேசுவார். டிஃப்ரென்சியேஷன்ஸ் வந்து எப்படின்னா வந்து எனி இண்டிவிஜுவல், ரைட், அவரோட லேர்னிங் கேப்பபிலிட்டியாக இருக்கட்டும், அவரோட இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும், இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ தே வுட் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் இண்டிவிஜுவல்ஸ். அவங்களோட யூனிக்னஸ், அவங்களோட ஸ்கில்ஸ் அப்ளை பண்ணுவார். ஸோ தட் இஸ் கால்ட் டிஃப்ரென்சியேஷன். அதுக்கப்புறம் இன்டகிரேட்ன்றது என்னதுன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ டாக்ஸ் அபவுட் சாலிட்யூட். So when people learn different skills and then those knowledges, right? When they are applying those skills or when they wanted to propagate those skills and when they wanted to involve people in the skills, that's where integration comes in. So நிறைய people இப்போ சாலிட்யூட்ல இருக்கும்போது they become depressed, இல்ல? So depressedல இருக்கும்போது or solitudeல இருக்கும்போது like you will not be able to be in a flow state always. அப்பதான் வந்து he brings about social interaction and the integration activity with the family எல்லாம் கொண்டு வராரு. ஸோ ஒரு ஃப்ளோ ஆக்டிவிட்டின்றது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை பொறுத்தும் இருக்கு. அந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட்னா நீங்க தனியா இருக்கும் போது ஒருத்தவங்களை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கலாம், தட் இஸ் டிஃபரன்ஷியேஷன். இன்டெகிரேஷனா வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளேயோ, ஒரு காலேஜ்லயோ, ஒரு ஒர்க்ல இருக்கும் போதோ, ஒரு டீம்ல இருக்கும் போதோ
ஃபெலோ பீயிங்ஸ் கூட எப்படி நீங்க இன்டராக்ட் பண்ணி அந்த திங்ஸை வந்து முடிக்கிறீங்க, அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றீங்கன்றதுக்கு வந்து இன்டகிரேஷன் கான்செப்ட்ஸும் தேவைன்னு மாதிரி சொல்ல வந்தாரு. ரைட், வித் திஸ் I'll go to the next slide. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வந்து ஒரு லீஷர் டைம் பற்றி நம்ம பேசணும்ல. ஸோ அந்த லீஷர் டைமோட ஒரு டேபிள் மாதிரி ஆத்தர் கொடுத்துருந்தாரு அவரோட புக்கில். இது வந்து இந்த ஆவரேஜ் டைம் அந்த டாஸ்க் வந்து 1 வீக்ல வந்து ஒரு ஆவரேஜ் யூஎஸ்ல இருக்கிற சிட்டிசன் வந்து எதில் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு ஆக்டிவிட்டி சொல்லியிருப்பாரு. மெயின்டெனன்ஸ்னா என்னது? மெயின்டெனன்ஸ் இஸ் நத்திங் பட் ஒரு ஷாப்பிங்கோ, டிராவலிங்கோ, டிரைவிங்கோ இது எல்லாமே சேர்ந்தது மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி. லைக் ஈட்டிங் அண்ட் எவ்ரிதிங் இட் கம்ஸ் இன்டு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி. அப்புறம் ஒர்க் பார்த்தீங்கன்னா 30 hours ஆஃப் ஒர்க் இன் அ வீக் பண்றாங்க. பட் ஆனால் தே டூ சிட் சாட் ஆர் லீஷர் ஆக்டிவிட்டிஸும் 30 hours ஈக்குவலண்டா பண்றாங்க. ஸோ அண்ட் வாட்சிங் டிவி, ரீடிங் அண்ட் எக்ஸசைசஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி இண்டிவிஜுவல்ஸ் எப்படி இருக்கிறாங்க, எப்படி அவங்க லீஷர் டைமை யூஸ் பண்றாங்க, இது மாதிரி யூஸ் பண்றதால என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்கும், என்ன மாதிரி அவுட்கம்ஸ் நடக்கும்ன்றது ஹி வாஸ் ட்ரைங் டு சே. ஸோ இப்போ சொல்லும் போது தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றாரு ஜோன்ற ஒரு இண்டிவிஜுவல் பத்தி. இது ஒரு இமேஜினரி கேரக்டராகவும் இருக்கலாம், விச் இஸ் ட்ரைங் டு பிரிங் இட் இன் ஹிஸ் புக். So what this Joe is a normal welder in a company. When he's joining in the company, when he starts doing the welding job, he from the beginning he likes to do the job and love to do this job. So அவர் வந்து ஒவ்வொரு ஜாபையும் பார்த்து பண்றாரு. When he was doing this welding, he also concentrating on other welding of different other metals also. அவரோட லைன் இல்லாம பக்கத்து லைன் பார்க்கறாரு, மற்ற லைன் பார்க்கறாரு. பார்க்கும்போது வந்து ஸோ அட் அ சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஜோ ஹஸ் க்ரோன் இன்டு இந்த ஆர்கனைசேஷன் தட் மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் இஸ் நோன் டு ஜாப், ரைட்? அவர் ஒரு இர்ரீப்ளேசபிள் இண்டிவிஜுவலா ஆயிடுறாரு ஜோ, ரைட்? ஆத்தர் வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஜோ வந்து என்ன பண்றாருன்னா, லைக் ஹி வாண்ட்ஸ் டு கிரியேட் அ ஃபவுண்டைன் இன் ஹிஸ் ஹவுஸ். அப்போ ஃபவுண்டைன் பண்ணும்போது வந்து ஒரு ஜெட்டோ இல்லை ஃபவுண்டைன் ஸ்பிளிட்டரோ இல்லைன்னு சொல்லிட்டு ஹி இம்செல்ஃப் கிரியேட்ஸ் கோல் ஃபார் ஹிம். நான் ஒரு பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு லேத் ரெடி பண்றாரு, மெஷின்ஸ் ரெடி பண்றாரு, அதை படிக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி இஸ் ரெடிங் ஒன் கம்ப்ளீட் ஸ்பிளிட்டர் ஃபார் மேக்கிங் ஒரு ஃபவுண்டைன். ஸோ இந்த மாதிரி பீப்புள்லாம் வந்து ஆத்தர் யாரு கால் பண்றாங்கன்னா, தே ஆர் ஆட்டோடெலிக் இண்டிவிஜுவல்ஸ் மாதிரி கால் பண்றது. ஆட்டோடெலிக்னா ஆட்டோ இஸ் ஆன் தேர் ஓன். ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து தேர் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே வில் பி இன் ஃப்ளோலியே இருப்பாங்க. தே நோ வாட் தே ஆர் டூயிங் அண்ட் தே நோ வாட் தே ஹேவ் டு டூ, ரைட்? ஸோ தீஸ் பீப்புள் ஆர் கால்ட் ஆட்டோடெலிக் பீப்புள். These autotelic people will love what they are doing. அவங்களுக்குன்றது ஒரு கோல் வச்சுப்பாங்க. ஸோ அந்த கோல் அச்சீவ் பண்ணனே தே வில் கோ டு அ நெக்ஸ்ட் கோல் அண்ட் they would try to achieve that goal and then they keep on going into this different goals. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் தான் they call it as autotelic individualsன்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ autotelic individuals வந்து இந்த டேபிள் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கோ அவங்களோட லீஷர் ஆக்டிவிட்டிஸோ டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ நார்மல் ஹியூமன் பீங்கோட ஆக்டிவிட்டிஸ் இங்கே டேபிள் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஐடியல் ஆட்டோடெலிக் இண்டிவிஜுவல்ஸை பற்றி சொல்லிட்டு ஒரு சர்வேயோட ரிசல்ட்டும் சொல்ல வர்றாரு. அந்த சர்வேயோட ரிசல்ட் என்ன பார்க்குதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சர்வேல எடுக்கும் போது வந்து தே ஃபீல் அ ஃப்ளோ ஆக்டிவிட்டி இன் தேர் ஒர்க், நான் சொன்ன மாதிரி. பட் தே ஃபீல் வெரி லெஸ் flow activity in other activities and the leisure activities நம்ம சொல்லியிருந்தோம்ல. So they find very less flow in the leisure activity. Though they find very less flow in leisure activity இருந்தாலுமே they are spending most of the time in leisure activity rather than the flow activity. So இதுதான் ஆத்தர் கொண்டு வந்து சொல்றாரு. This is what the individuals are. என்னதான் ஒர்க் வந்து இட் இஸ் கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் ஃப்ளோ ஆக்டிவிட்டி அண்ட் க்ரோயிங் த இண்டிவிஜுவல், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வாண்ட்ஸ் டு டூ லீஷர் மோர் தேன் ஒர்க். இது சர்வே ரிசல்ட் மூலியமா சொல்லிட்டு இருக்காரு அந்த புக்ல. ஸோ ஆஃப்டர் திஸ் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு ஆட்டோடெலிக்கா இண்டிவிஜுவல்ஸா இருந்தாலுமே ஒரு நார்மல் இண்டிவிஜுவல்ஸா இருந்தாலுமே அவங்க வந்து இந்த எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸை எப்படி மேனேஜ் பண்றாங்க, ஒரு ஃபியூ எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு இருந்தாரு. ஸ்ட்ரெஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்.
ஒரு கான்ஃப்ளிக்டா இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ஃப்ளிக்ட்னா ஒரு கோவர்க்கர்ஸ்குள்ள கான்ஃப்ளிக்டா இருக்கலாம், இல்ல பாஸ் கூட கான்ஃப்ளிக்டா இருக்கலாம். ஸோ அப்படி கான்ஃப்ளிக்டா இருக்கும்போது லைக் ஹவு த ஆட்டோடெலிக் இண்டிவிஜுவல்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சொன்னாரு. சிமிலர்லி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏன் கிரியேட் ஆகுது, லைக் வை டு பீப்புள் சே இட் அஸ் அ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷனை சொல்லியிருப்பாரு. பிரீஃப்னு சொல்றது தப்பு, ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷனே சொல்லியிருப்பாரு ஏன் நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. பட் நோவேர் இன் த புக் ஹி வில் சே இந்தந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் பி க்ரோயிங் வெரி கிரேட் இண்டிவிஜுவல், யூ வில் பி அ பர்ஃபெக்ட் இண்டிவிஜுவல் எங்கேயுமே சொல்ல மாட்டாரு. ஸோ இந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அது மாதிரி நிறைய புக் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி புக் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஸோ வாட் ஆத்தர் சேஸ் இஸ் தட் இது எல்லாமே பேஸ் பண்ணது வந்து உங்களோட ஓன் மைண்ட், ஓன் மெமரி அண்ட் ஓன் திங்கிங் எபிலிட்டிஸ். ரைட்? உங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கோல் செட் பண்ணீங்கன்னா யூ கேன் அச்சீவ் த கோல். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி யூ வில் ஹாவ் த மோட்டிவேஷன் ஃப்ரம் யுவர் பாடி. இப்போ நம்ம கோல் அதிகமா வச்சுட்டு நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வி வில் ஃபீல் அ கைண்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி தான் சொல்றாரு. ஐயோ கோல் முடிக்க முடியலையே, அந்த அந்த பயம் தான் இருக்கும். பிகாஸ் லைக் வி டிட் நாட் ஹாவ் தட் ஸ்கில் டு அச்சீவ் தட் கோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஐஐடியில தான் வந்து நான் படிக்கணும், ஐஐடியில தான் படிக்கணும்னு வச்சுட்டு எனக்கு அந்த ஸ்கில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட் ஆனால் நான் கோல் ஐஐடியை வச்சுக்கிட்டு வந்து ஐ கேனாட் டூ, பிகாஸ் லைக் எவ்ரி டே இட் வில் கிரியேட் அன் ஆங்ஸைட்டி ஃபார் மீ. ஐயோ என்னால் படிக்க முடியலையே, ஐயோ இந்த இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு இட் வுட் கிவ் அன் ஆங்ஸைட்டி ஃபார் மீ. Right? So that's where my goal did not match with my skill. At the same time, let's talk about a reverse. Right? You have a high skill, but your goals are not matching. அப்போ என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஹை ஸ்கில்லாக இருந்துட்டு ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல போடுறோம்னு வச்சுக்கோங்கன்னா அவருக்கு ரொம்ப ஹைலி ஸ்கில்ட், அவருக்கு எந்த வேலையுமே இல்லை, நார்மலாக ஒரு மெயில் பார்த்து ஃபார்வர்ட் பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ வாட் ஹி வுட் டூ இஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே ஹி வுட் கெட் போர்ட். ரைட்? ஹி வில் he will resign the company, he will go, or like அதுக்கப்புறம் வந்து அதே கம்பெனில இருக்கிறதுனால இருக்கலாம், பட் ஆனால் he will feel bored. Right? So these are the different expressions the body shows. Right? For example, நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம், சில நேரம் வேலை செய்யலைன்னா நம்மளுக்கு போர் அடிக்கும்ல, பிகாஸ் our skills are not matching with that work or that particular thing where we are not occupied with the time. So அதுதான் யூஸ்வலா ஆத்தர் டச் பண்றாரு. Right? So what he says is that the future not only belongs to the educated people in the quote or solvaru. So but ana the educated people how they could able to use their leisure time wisely என்றது the future belongs to them. So futureல வந்து education மட்டுமே it will not qualify you to take you to the next level, but along with your education நீங்க leisure activity எப்படி வந்து you could able to handleன்றது தான் வந்து it will take you to places. So இத நிறைய இடத்துல author touch பண்ணுவாரு. ஸோ இதுதான் லாஸ்ட் ஸ்லைட், நான் இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்ம இப்போ வந்து நிறைய ஃப்ளோ ஆக்டிவிட்டிஸ், அந்த ஃப்ளோ பற்றி நிறைய பேசணும். ஸோ வென் வி ஆர் டாக்கிங் மச் அபவுட் த ஃப்ளோ வந்து நிறைய பேரால் வந்து நிறைய டைமில் நம்மளால ஃப்ளோ பண்ண முடியாதுன்றது தான் வந்து இட் இஸ் பிட்டர் ட்ரூத். ரைட்? ஸோ ஆத்தர் வந்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆர் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் விச் வுட் இம்பேக்ட் அஸ் ஃப்ரம் அச்சீவிங் த ஃப்ளோன்றது வந்து இந்த கேவோஸ்ன்ற கான்செப்ட்ல சொல்லியிருப்பாரு. ஹிட்டிங் த கேவோஸ்னது ஒரு கேவோட்டிக் மைண்ட்னா, ஒரு கேவோட்டிக் சுச்சுவேஷனா கச்சமுச்சான்னு இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து நம்ம எப்படி அதை ஆர்டரா பண்றது. ஸோ ஏர்லியர் சொன்ன மாதிரி ஒரு ஆட்டோடெலிக் இண்டிவிஜுவல் வந்து சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை தான் இங்க சொல்றாரு. என்னன்னா ஒரு 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 செல்ஃப் அஷூரன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். Right? Like when they are setting the goals, they have that clear skills that these are the things I have to do. This is my first thing, this is my second thing, this is my third thing என்ற ஒரு ஆர்டர் அவங்களால செட் பண்ண முடியும். இப்போ ஒரு பைலட் வந்து ஒரு ஏரோப்ளேனை டிரைவ் பண்றேன்னா கூட like the pilot would be trained in a such a manner that he can manage the airplane in whatever different situations of atmosphere is. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மல் சுச்சுவேஷன்ல ஏர்பிளைன் போகுதுன்னா மார்னிங்ல ட்ரை பண்ண முடியும், நைட்ல ட்ரை பண்ண முடியும், டர்புலன்ஸா இருக்கும் போதும் ட்ரை பண்ண முடியும். தே நோ ஹவு டு செட் இட் இன் ஆட்டோமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஒரு பைலட்டா இருக்கிறவங்க வந்து வென் தே ஆர் டூயிங் திஸ் ஜாப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலா அவங்களோட செல்ஃப் கான்ஷியஸ் எல்லாமே வந்து தே நோ வாட் ஆக்டிவிட்டி தே ஷுட் டூ. ஸோ அந்த மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் வந்து தே கேன் ஈஸிலி கிரியேட் திஸ் கேவோட்டிக் சுச்சுவேஷன்ல ஈஸியா வந்து தே குட் ஏபிள் டு ஸ்ட்ரீம்லைன் த திங்ஸ்ன்னு சொல்ல வருவாரு.
நெக்ஸ்ட் இஸ் நம்ம செல்ஃப் சென்ட்ரிக்கா இல்லாம எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுவாரு. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல என்ன இருக்கு, எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் நம்மள எப்படி இன்டியூஸ் பண்ணுது. இப்ப நாம வந்து ஈகோ சென்ட்ரிக்கா செல்ஃப் சென்ட்ரிக்கா இருக்கும் போது வந்து நிறைய விஷயம் நம்மள இம்பாக்ட் பண்ணும் வெளிய இருந்து, ரைட்? அந்த வெளியே அந்த ஓப்பன்னஸ் இல்லைன்னா, அந்த அட்டென்ஷன் வந்து நம்ம செல்ஃப் சென்ட்ரிக்கா இல்லாம வெளியே இருக்கிற அட்டென்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணாதான் அந்த நாம என்ன சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கோம் நம்மளுக்கு, ரைட்? நோயிங் அபவுட் அவர் செல்ஸ் அண்ட் நோயிங் அபவுட் அவுட் சைட், இதை பேஸ் பண்ணி யூ கேன் டிஸ்கவர் அண்ட் நியூ சொல்யூஷன்ஸ். இந்த டிஸ்கவரிங் த நியூ சொல்யூஷன் சொல்லும் போது தான் வந்து ஹி வாஸ் சேயிங் அபவுட் டூ திங்ஸ். ஒன்னு வந்து ஃபோக்கஸிங் ஆன் ஒன் செகண்ட் ஃபோக்கஸிங் ஆன் த obstacles இருக்குது பாத்தீங்களா, லைக் ஃபோக்கஸ் ஆன் யுவர் obstacles and remove it first. That is one way of discovering a solution. Or else like focusing on the complete ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, அந்த சுச்சுவேஷனை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு தென் அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து யூ டிஸ்கவர் த சொல்யூஷன்ஸ் ஃபார் இன் மாதிரின்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் அப்டேக்கிள்ஸ் மட்டும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சுச்சுவேஷன்ஸை பாருங்க, நெக்ஸ்ட் அந்த ஹோல் சுச்சுவேஷனையும் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்ற மாதிரி. தீஸ் ஸ்டெப்ஸ் இஸ் நாட் வெரி டிஃபைன்ட், அதுவும் சொல்லிடுவாரு. இதுதான் டிஃபைன்டு ஸ்டெப்ஸ் கிடையாது, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் அவுட். But ultimately, like what happens is that, right, whenever you are in a chaotic mindset, things will be still chaotic unless and until you take an action on it. நீங்க ஆக்ஷன் எப்படி எடுப்பீங்கன்றத பேஸ் பண்ணி இந்த 3 ஸ்டெப்ஸ் பேஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல நீங்க ஆட்டோடெலிக் இண்டிவிஜுவல்ஸா இருக்குங்க, வேற ஒரு ஸ்டெப்ஸும் நீங்க கொண்டு வந்து யூ கேன் மேக் அ ஆர்டர்ட் கான்சியஸ்னஸ். இந்த ஆர்டர்ட் கான்சியஸ்னஸ் நீங்க வைக்கிறதால வந்து யூ வில் கிரியேட் அ கைண்ட் ஆஃப் அ ஃப்ளோ ஃபார் யோர் செல்ஃப். ஸோ நீங்க நிறைய வாட்டி இந்த ஃப்ளோ ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து இட் வில் ஹெல்ப் யூ டு க்ரோ அஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த ஃப்ளோவுக்கு வந்து கரெக்டான தமிழ் வேர்ட் நான் பார்க்கும்போது வந்து மெய் மருந்த நிலைன்னு சொல்லிட்டு நம்ம கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நீங்க எது கரெக்டான வேர்டோ நீங்க வச்சுக்கோங்க. மெய் மருந்த நிலைன்னு சொல்றது வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டியில ரொம்ப டீப்பா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸா இருந்தாலுமே யாராவது கூப்பிட்டாலுமே நம்மளுக்கு எதுவுமே கேட்காது. நம்ம என்ன பண்றோம், எதை நெக்ஸ்ட் பண்ண போறோம்ன்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ தட்ஸ் ஆல்